ஆமா, ரொம்ப வருஷ கனவு. செம்ம அழகா இருக்குங்க. அந்த பல தடங்களுக்கு அப்புறமா இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணி வந்திருக்கோம். கார் எடுத்து கிளம்புனதுலேருந்து நாங்கள் 4 பேரா, ஐயோ 4 பேரை பூஜை காட்டு. தமிழ்நாட்டுக்கு எப்படி விஜய் வந்தாரோ அதே மாதிரி எங்கள் 4 பேருக்கு விஜய் ஒருத்தர் வந்தார். அவர் தான் எங்களுக்கு கார் கொடுத்து எங்களை எவ்வளோ தூரம் அனுப்பி வச்சிருக்காரு. பேசாம அவனை உள்ளே விட்டு போயிடுவோமாடா, அதான் நல்லது எனக்கு. ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் vlogger. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் செம்ம சூப்பராக இருக்கும். பசங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப மாச கனவு பாஸ் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு. ஆமாம், ரொம்ப வருஷ கனவு. அதான் அப்போ நான் மாச கனவு நான் சொன்னேன். ஏன்னா தூக்கம் இல்லை, நைட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பணும். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்போ ஆக்சுவலாக எங்கே இருக்கோம் அப்படின்னா மகாபலிபுரம் பீச்சில் ஒரு சன்ரைஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திடுதிப்புன்னு பாதி தூக்கத்தில் வந்து நிற்கிறோம். உண்மையா எல்லாரோட கெட்டப்பை பார்த்தாலே தெரியும். வேற பாருங்க, கண்ணை திறந்தாருதான் சரி. வாவ், செம்ம அழகா இருக்குங்க. சூரியன் எந்த பக்கம் வரும்? இன்னும் ஃபோன் வரலையா? ஓகே ஓகே, செம்மையா இருக்கு உண்மையா வியூவு. ஃபர்ஸ்ட் டைமு சன்ரைஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் ஒரு தடவை பார்த்துருக்கேன். அண்ட் தென் செகண்ட் டைமா இங்கே. அந்த அலைலாம் பயங்கரமாக இருக்கு. இந்த வியூவை நீங்களே பாருங்களேன். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணி ஆகுது. 5:30 மணிக்கு எங்களை மாதிரியே இங்கே நிறைய பேர் சன்ரைஸ் பார்க்க வந்துருக்காங்க. உண்மையாக சன்ரைஸ் பார்க்குறத விட இந்த அலையோட சத்தமும் அண்ட் தென் இந்த இடமும் வந்து உண்மையாக வேற லெவலில் இருக்குது. இந்த ட்ரிப்போட பல தடங்கள், அந்த பல தடங்களுக்கு அப்புறமா இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணி வந்திருக்கோம். எனக்கு பேக் சைடில் வந்து இங்கே வந்து பார்த்தா தெரியுதான்னு தெரில, அங்கே எங்கேன்னு தெரில. ஸோ நிலா இருக்குது, செம சூப்பராக இருக்குது வியூ பார்க்கும் பொழுது. அண்ட் தென் இந்த பக்கம் சூரியன் உதயம். அண்ட் இங்கேருந்து அப்படியே லைவாக பார்க்கும் பொழுது இதோட கலர்லாம் இருக்குல்ல, ஐயோ இதெல்லாம் கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான லைட்டிங்னா அது இதுதான். நண்பர்களே, ஃபைனலாக சூரியன் வந்துட்டு அது வராதா? சூரியன் டெய்லி உதயண்டா. அது உதயிறது என்னைக்குமே மறையாது. உதயசூரியன் தான். அதான் உதயறனால தான் அதுக்கு உதயசூரியன். ஓ, நீ உதயசூரியனை சொல்றியா? அந்த சூரியன் உதயணும்னு நினைச்சாங்கன்னா 5 வருஷம் ஆகும். சூரியன் உதிக்காது. இவர் பேரு தான் ஆரிஸ் ராஜா வரைக்கும். இங்க போடுறா யாரும் மண்ணில் வீடு கட்டிருக்காங்க காய்ஸ், அழகா இருக்கு. ஆனால் சின்ன பிள்ளையில உட்காந்து மண்ணில் வீடு கட்டுவோம். ஆனால் இப்போலாம் முடியல. சரி, பார்த்துருக்கேன்டா ஒரு சின்ன பிள்ளையில இந்த மாதிரி உட்காந்து வீடு கட்டுறது. லைக் நம்மளாம் அந்த சின்ன பிள்ளையில உட்காந்து விளையாடும் போது அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு. இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வீடு கட்டி வச்சிருக்காங்க, அந்த இடத்துல நம்ம வேடிக்கை பார்க்குறது எப்படி இருக்கு? உண்மையா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பழைய மெமரிஸ் எல்லாமே கலெக்ட் ஆகுதா? பழைய மெமரிஸ் கலெக்ட் ஆகல, நம்மளும் இப்படி இருந்தோமே அந்த ஏஜுக்கு போகிற மாதிரி இருக்கு. இருக்கா? இருக்கு. இந்த பாறை கிட்ட வந்து பார்த்தோம்னா சன்ரைஸ் வந்து செம சூப்பராக தெரியுது. அவ்வளோதான், சன்ரைஸ் என்ன சன்னு தான் தெரியுது இதுக்கப்புறம். ஏன்னா சூரியன் உதிச்சிருச்சு. ஸோ சூரியன் மேலே வருது கொஞ்சம் கொஞ்சமா. சூரியன் உதயமா. இவன் கார் எடுத்து கிளம்புனதுலேருந்து நாங்கள் 4 பேரா, ஐயோ 4 பேரை பூஜை காட்டு, இவன் வாடே. நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாதான். இப்போ நம்ம வந்து அட்வென்ச்சராக ஒரு ரைடு போக போகிறோம். ஸோ அந்த பாறை மேலே ஏறி போகிறது தான். நானும் அசால்ட்டாக போவேன். ஏய் வழுக்குதுடா, ஐயோ வழுக்குது. நீ ராஜா பகவத் மாதிரி இருக்கியோ. ஸோ இங்கேருந்து கடல் வியூ வாவ் செம்ம அழகாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாறைலாம் கொட்டி வச்சுருக்காங்க. எதுக்காக இந்த பாறை மெயினாக அப்படின்னா, தண்ணி உள்ளே வந்து அரிச்சு இங்கே பின்னாடி ஒரு கோவில் இருக்குல்ல, ஸோ அந்த கோவில் பார்க்கு அங்கெல்லாம் வந்துடக்கூடாது தண்ணி அப்படிங்கிறதுக்காக இங்கே இந்த பாறை போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக சயின்ஸ் படி பார்த்தா அதான் உண்மை. காலையிலேயே
ஒரு டீ கூட குடிக்காமல் வாங்கி வச்ச பவுண்டாவை குடிச்சுட்டு வந்தோம். லைட்டாக வயிறுலாம் கலக்குதா இல்லையாடா எல்லாருக்கும்? ஸோ போயிட்டு எங்களோட காலை கடனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறோம் காய்ஸ். மகாபலிபுரம் நல்லா இருக்கு அண்ட் சன்ரைஸ் ஒர்த்தாக இருக்குது. ஏறும்போது நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு ஏறினாடுவோம். இறங்குடா இறக்கு வா இறக்கு வா. இவனுக்கு ப்ரெஷர் இருக்காடா? இவனுக்கு ப்ரெஷரு. அவன் கொஞ்சம் லைட்டாக பயந்தாங்குழி, சுகர் இருக்கு. என்னால் வேகமாக நடந்தால் இளைக்கும். இவருக்கு பாவா வண்டியை நிறுத்த இடத்துலலாம் பாவா வேணும். என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான ஆளெல்லாம் கூட்டிகிட்டு டூர் வந்தோம். ஆனால் அந்த டூர் நாங்கள் வருவோம்னு நினச்சே பார்க்கல. இப்போ இல்லை, இது வந்து 2017 போட்ட டூரை 2026 நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். கிட்டத்தட்ட ஆஃப்டர் 9 இயர்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு நேத்து நைட்டு கூட இவரு கார் என்கிட்ட இருக்கு, பிரச்சனையே இல்லை, நான் பார்த்துப்பேன் காரு அப்படின்றாரு. ஆனா நேற்று நைட்டு கார் எங்கடா, கார்ல செகண்ட் கியர் மட்டும் உழுவுல அப்படின்றாரு. சரி அந்த செகண்ட் கியரை மட்டும் பிடிங்கி போட்டு வா, மற்ற கீரை வச்சு வண்டி ஓட்டிட்டு போலான்னு பார்த்தா எப்படி போக முடியும்? மெக்கானிக்கே சொல்லிட்டான், போற இடத்துல நின்றுட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு பயத்தை கொடுத்தனதோட சரி வேற ஏதாச்சும் கார் அரேஞ்ச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு காரா தேடணும். ஃபைனலா ஒரு மாட்டு வண்டி தான். மாட்டு வண்டி செருப்பால் அடிப்பேன். அவசரத்தில் கிடச்ச வண்டிலாம் எல்லாம் தெய்வம் மாதிரி வந்தாடுறா என் தலைவர். ஸோ விஜய்ன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் தான் எங்களுக்கு வந்து வண்டியை கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க நல்லபடியா அப்படின்னு அனுப்பி வச்சாரு. அந்த காரில் வந்துட்டு மாட்டு வண்டிங்க தெரியுமா, இவனெல்லாம் உண்மையா ஆனால் மாட்டு வண்டி கரெக்டாக தமிழ்நாட்டுக்கு எப்படி விஜய் வந்தாரோ அதே மாதிரி எங்கள் 4 பேருக்கு விஜய் ஒருத்தர் வந்தார். அவர் தான் எங்களுக்கு கார் கொடுத்து எங்களை எவ்வளோ தூரம் அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நைட்டு 12 மணிக்கு கிளம்பி காலைல 4 மணிக்கு மகாபலிபுரத்தில் பீச்சை திறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் தான் வந்து அட்டியை போட்டோம். காரில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறமா சன்ரைஸ் பார்த்துட்டு அண்ட் இப்போ போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும். அப்போ தான் ஏதோ உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நேற்று நைட்லேயும் தூக்கம் கிடையாது. அண்ட் அப்படியே போக போக இந்த விலாகை கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் சர்ப்ரைஸாக ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறேன், அது எங்கேங்கிறதையும் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இந்த ஊர் பீச், அதாவது இந்த மகாபலிபுரம் பீச்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக என்ன அப்படின்னா எங்கள் ஊர் பீச் அளவு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. எங்கள் ஊர் பீச் வந்து ஒன்றுமே இல்லைனாலும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை, ரொம்ப குப்பை. ஏன்னா இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறனால. அண்டு அதே மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. தேங்க்யூ ப்ரோ. ஸோ அதுதான் இங்கே. பட் இந்த குப்பை மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் காய்ஸ், செம்ம சூப்பராக இருக்கும். வரியா இதில் போயிட்டு ஒரு வாக்கிங்லாம் அடிச்சுட்டு வரலாம். எங்கடா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாடா. ஆனால் ஆட்களோட நாய்கள் தான் அதிகமாக வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க. சரி வேற எங்கெல்லாம் இங்கே பார்க்குற இடம் அவ்வளோதானா? சரி இந்த ஒத்த பாறை மட்டும் எந்த சப்போர்ட் இல்லாமல் இருக்குமா, அது மகாபலிபுரமா செங்கல்பட்டா? அது எங்கே இருக்காது? ஆமா ஒரு கோயில் அப்படி நிற்கும். இங்கே வாடா, ட்ரிப்பு போட்டிலடா வாடா. எங்கடா இருக்குது? பாருங்களா சார்ஜ். ஒத்தக்கல் மரம் எங்கே இருக்குச்சு? ஒத்தக்கல் மலை எங்கே இருக்கு? ஒத்தக்கல் பாருடா போடு. ஒத்த கல்லு மூக்குத்தியா. அதுக்கு தான் போகிறதுக்கு டோக்கன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன்டா. அதில் என்னடா பாம் செக் பண்ணுறதுலாம் வச்சு செக் பண்ணி போகிறாங்க. சன்ரைஸ் பார்த்துட்டு அப்புறமேட்டு ஒரு செம்ம ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஒரு சூப்பரான சன்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து எங்கள் ஊர் காரைக்கால், அதுக்கப்புறமா நான் சன்ரைஸ் பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஸோ இந்த 2 ஸ்பாட்டில் சன்ரைஸ் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஒரு ட்ரிப்பு வந்து ஒரு பிளான்லேயே இல்லாத ட்ரிப்பு தான். இது எதுவுமே பிளான் கிடையாது. திடீர்னு கார் எடுத்துட்டு திடீர்னு நாங்கள் வரோம். எங்கே போகலாம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. நாங்கள் அப்படியே மூவ் பண்ணி போயிட்டுருக்குறோம் 1 by 1. ஸோ நாங்கள் மகாபலிபுரம் போகணும் அப்படிங்கிறது சரி நைட்டு கிளம்புனா மார்னிங் மகாபலிபுரம் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நைட்டு கிளம்பி மார்னிங் மகாபலிபுரம் வந்துட்டோம். ஸோ தென் அந்த சன்ரைஸுமே பார்க்குறதுக்கு வியூ செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா மகாபலிபுரம் வந்து வாங்க, சன்ரைஸ்க்கெலாம் வாங்க, செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறமா உள்ள பார்க் இருக்குது, அந்த அப்புறம் மணி மண்டபம், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஆனால் காலையிலே எங்கள் எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் ஒன்று இருந்துச்சு. அதனால் நாங்கள் எல்லோரும் அந்த இடத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு சன்ரைஸை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி ஹோட்டல் வந்தாச்சு. ஸோ ஹோட்டல்லையும் சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு தரமான லொக்கேஷனுக்கு நாங்கள் மூவ் ஆக போகிறோம். ஸோ இந்த தரமான லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். நான்லாம் ரொம்ப வருஷமாக போகணும், இந்த இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம், அதுக்கு தான் போக போகிறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் ஹோட்டலில் இருந்து சாப்பிடுவாங்க,
ஆனா நாங்க 4 பேருன்னு வந்தோம். ஆனா 3 பேர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா கார்ல உட்கார்ந்து இருக்கிறோம். ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துகிட்டு இருக்கான். மணி அரை மணி நேரமா நான் வந்து பே பண்ணிக்கிறேன்டா அப்படின்னா. ஸோ நாங்கள் பே பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் காரில் ஏசியை போட்டு லைட்டாக தூங்கியும் முழிச்சிட்டோம். இது வரலையும் வரல. அவன் இருக்கானா இல்லை கொல்ல பக்கமா காசு கொடுக்காம ஓடிட்டானான்னு பாடுறா. இந்த மாதிரி ஆள் உங்க கேங்கில் இருப்பாங்க ஐஸ். வண்டி எடுத்ததுலேருந்து அங்கே நிப்பாட்டா யூரின் போகணும், இங்கே நிப்பாட்றா, அங்கே நிப்பாட்றா, இப்படி சொல்லியே வண்டி கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துல நின்றுருக்கோம் இந்த 250 கிலோமீட்டர் வரத்துக்குள்ள. இந்த மாதிரி தான் வரோம். இந்த மாதிரி உங்கள் கேங்கில் யாராச்சும் இருந்தாங்கன்னா டேக் பண்ணி விடுங்க. வண்டியை எடுத்ததுலேருந்து மாப்பிள்ள யூரின் போண்டா, ஏசி வேற கூலிங்காக வச்சிருக்கா, அடக்குடா, பாட்டை ஏன்டா சவுண்டாக வைக்கிற, காதை வலிக்குதுடா, மெதுவாக போடா, ஹார்ன் அடிக்காதடா, இந்த மாதிரிலாம் முன்னாடி உட்காந்து ரொம்ப குறைச்சியே கொடுத்தான். பேசாம அவனை உள்ளே விட்டு போயிடுவோமாடா. அதான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. அவன்கிட்ட தான்டா காசுலாம் இருக்கு, அவன் தானே புக் பண்ணியிருக்கான். ஐயோ